தமிழ் திக்கெட்டும் பரவத்த முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்களை கூறி அவைந்த பிரிவுகளுக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் வணக்கம். நான் விரும்பும் தலைவர்களில் டாக்டர் அப்துல் கலாமுக்கு தனி இடம் உண்டு. ஏனெனில் நான் விண்வெளி வீரன் ஆக ஆசை. ஆகையால் டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்க்கை மற்றும் கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். அவர் இந்தியாவின் கடைகோடி கிராமத்தில் பிறந்து உலகமெங்கும் இந்தியாவை பெருமையை பேச செய்த அணு விஞ்ஞானி ஆவர். இவர் 1931 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவரின் முழு பேர் அபுல் பக்கீர் சைனுலாப்தீன் அப்துல் கலாம் ஆவர். இவரை பிள்ளையாக பெற்றெடுக்க பேர் பெற்றவர்கள் சைனுலாப்தீன் மரக்காயர் மற்றும் ஆஷியம்மா. ஏவுகணைகளை தயாரிப்பதோடு கலாம் நிறுத்தவில்லை. போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த கணத்தில் உலோக கருவிகளும், இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேஸ்மேக்கர் போன்ற கருவிகள் கண்டுபிடித்தார். கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதிலும் அவர் சிந்தனை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பற்றி தான் இருந்தது. அந்த கனவை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தான் நிறைவேற்ற முடியும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆகையால் மாணவர்களிடம் கனவு காணுங்கள் என்று கூறினார். கனவு என்பது நீ தூங்கும் போது வருவதில்லை. இந்த தூங்க விடாமல் செய்வதென்றால் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். இப்பூமியில் பிறந்த மனிதர்கள் நாமோ தினம் தினம் வெவ்வேறு என்று கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சைக்கிளில் செல்பவர்களுக்கு காலில் செல்வ போன்ற கனவு, காரில் செல்பவர்களுக்கு சொந்த விமானத்தில் செல்ல போன்ற கனவு. ஆனால் நாம் அப்துல் கலாம் காரை பற்றியோ சொந்த விமானத்தை பற்றியோ கனவு காணவில்லை. அவர் கண்ட கனவு என்னவாக இருக்கும்? அவருக்கு ஏன் கனவின் மீது அவ்வளவு மோகம் என்று நீங்க என்கிட்ட கேட்க தோன்றது அல்லவா? நான் சொல்கிறேன் உங்கள் முன். சிறு வயதில் அவர் கண்ட கனவுதான் அவரை இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு கொண்டு சென்றது. விண்ணை பற்றி அவர் கண்ட கனவுதான் அவரை இந்திய ஏவுகணை நாயகனாக்கியது. அது மட்டும் பற்றி அவர் கனவு காணவில்லை. கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதிலும் அவர் கண்ட கனவு நம் இந்தியாவை பற்றி கனவு கண்டார். கலாம் அவர்கள் ஜூலை 27ஆம் தேதி 2015 மறைந்தார். இப்பொழுது கலாம் அவர்கள் நம்மிடம் இல்லைனாலும் அவர் கண்ட இந்திய கனவு தொடரும். அவர் கண்ட கனவு கிடையாது. அவர் சொன்னபடி செலுக்கே என் பாரதம். நாமும் அவர் சொன்னபடியாக உழைத்து அவர் கனவை மெய்ப்பட செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.